காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆவலின் டைரி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு vlog. போன மாசம் 18th இருந்து 20th வரைக்கும் பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பயோடெக் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். அந்த ஈவெண்ட் எப்படி போச்சு, அதோட 3 days vlog தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போ. திஸ் இஸ் டே 1 ஆஃப் பயோடெக் கான்ஃபரன்ஸ். காலங்காத்தால் நாங்கள் ஸ்கேம் ஆகிட்டோம். நாங்கள் எங்கள் காலேஜுக்கு மட்டும்தான் லேட்டாக போவோம்னு நினச்சோம். பட் இல்லை, எல்லா இடத்துக்கும் நாங்கள் லேட்டாக தான் போகிறோம். நாங்கள் லேட்டாக வந்ததுனால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். சரின்னு ஷேர் ஆட்டோவில் போனால் நிறைய காசு வாங்கிட்டாரு. இதில் வேறு அவ்வளோ திட்டு சண்டை வேறு காலங்காத்தால். அந்த டென்ஷன்லேயே வந்து வேகமாக தோசை சாப்பிட வந்துட்டோம். We had to pay 400 for each person in the team. இந்த 400 rupeesக்கு நாங்கள் ஈவெண்ட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் we had 6 meals in the college. 6 மீல்ஸுமே அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் காலேஜ் அட்மாஸ்ஃபியர் ரொம்பவே நல்லா இருந்தது. கேம்பஸ் நல்லா க்ரீனரியாக நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருந்தது. நிறைய பங்கிங் ஸ்பாட்ஸ் இருந்தது. எங்கள் காலேஜை விட 4 மடங்கு பெருசாக இருந்தது. ஹாய் கைஸ், நாங்கள் வந்து பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பயோடெக் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கோம். எங்கள் கூட வந்த ஒரு 2 டிக்கெட் இங்கே வந்து இப்போ தான் நடந்து வராங்க. அதனால் நாங்கள் வாசல்லே நின்று அவங்கள வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் கேர்ள்ஸ் மாதிரி. இவள் ஏதோ கையை வச்சு விளையாட்டுருக்கா. காமி காட்டு கை. இது என்ன பண்ணுவோம் பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே நாங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் ஹால் வந்துட்டோம். வந்து பார்த்தா நாங்கள் எக்ஸ்டர்னல் பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால எங்களை வந்து கூப்பிட்டு குத்து விளக்கெல்லாம் ஏற்ற சொன்னாங்க. அப்படியே குத்து விளக்கு ஏற்றி ஃபங்க்ஷனையும் இனாக்ரேட் பண்ணிட்டாங்க. இனாக்ரேட் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் கீனோட் செஷன் நடந்தது. ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் 11 o'clock டைம் டீ பிரேக் கொடுத்தாங்க. அந்த டீ பிரேக் முடிச்சுட்டு திருப்பி அந்த செஷன் கண்டினியூ ஆச்சு. 12:31 வரைக்கும் அந்த செஷன் கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கில் நாங்கள் வந்து சாம்பார் சாதம், கேசரி, அப்புறம் பொட்டேட்டோ கிரேவி எல்லாம் சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. சாம்பார் பைனாப்பிள் கேசரியா? அடிக்கடி இப்படி தான் பண்ணுறேன். சொல்லுங்கள், ஒன்றும் பண்ணல. சூப்பராக சாப்பிட்டு பண்ணிட்டோம். சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு தூங்க போகிறோம். அப்படி சொல்லக்கூடாது. அது இவன் தூங்குவா. இவன் தூங்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டே இருக்கான். ஆஃப்டர் லன்ச் செஷனில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் போச்சு ஆன்லைனில். அதெல்லாம் கவனிச்சுட்டு 4 மணிக்கு தான் வைண்டப் பண்ணாங்க. வைண்டப் பண்ணிட்டு வெளில வரும்போது லிட்ரலாக இந்த காஞ்சனா படத்தில் வந்து இந்த கிரவுண்ட் சீன் இருக்கும்ல, அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி சும்மா தான் இருந்தோம். நாளைக்கு தான் ப்ரெசன்டேஷன். ஸோ நாளைக்கு பார்ப்போன்னு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திஸ் இஸ் டே 2. இன்றைக்கி தான் எங்களோட ப்ரெசன்டேஷனுக்காக நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் தென் அந்த பிரிண்ட் அவுட் வந்து எனக்கு நைட்டும் எடுக்க முடியல, காலையிலையும் என்னால் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் நான் வந்து தனியாக கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். பயோடெக் கான்ஃபரன்ஸ்க்காக நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு கார்னரில். இங்கே வந்து ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு மேலே நடந்து போனால் தான் காலேஜே வரும். ஓகேவா? இங்கே வந்து வியூ செமையாக இருக்குது. பின்னாடி பாருங்க, தண்ணியெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக எம்டி கிரவுண்ட். நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. நான் வந்து பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கேன். நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். அதுதான் பார்க்க போகிறீங்க. லைட்டாக பயமாக இருக்குது. தனியாக நடந்தால் கொஞ்சம் லைட்டாக தில்லாக தான் இருக்குது இந்த இடம். திகிலாக இருக்குது. அதை தான் தில்லுன்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் அங்கே போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். நான் வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூட கூப்பிட்டு போகல, அப்படியே மெஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ பசியில் இருந்தாங்க. இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் மெனு. பட் தென் நேற்று வச்ச சாம்பாரை விட இன்றைக்கி வச்ச சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு இவங்க 2 பேர் சொன்னாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் சமைப்பாங்க. நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன். நாங்கள் ப்ரெசன்டேஷனும் முடிச்சிட்டோம். முடித்த பிறகு இந்த டிக்கெட் தூங்கிடுச்சு. Followed by interaction analysis and multi-target study with ADME prediction. So the software and
வந்துட்டு அவள் வந்து chronic inflammation is associated with various diseases. தூங்கிட்டு இருக்கேன் உன் முடியை அட்ஜஸ்ட் பண்ணேன்டா தூங்கலை கவி கண்ணு இருட்டுது. Like there are many signaling pathways which are responsible for this. நாங்கள் போஸ்டர் ப்ரெசன்டேஷனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்களோட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் ரொம்பவே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். மோரோவர் அவங்க த்ரோ பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தோம். ஸோ லைட்டாக எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதனால தான் லைட்டாக உங்களுக்கு மூஞ்சில் வந்து ஒரு பொலிவு தெரியும். பட் நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஹியர் கம்ஸ் Day 3 த ரிசல்ட் டே. இதையே நான் த்ரில்லர் படம் டைட்டில் மாதிரி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். லைட்டாக கான்ஃபிடென்ஸ் இருந்தது, கொஞ்சம் பயமும் இருந்தது. கூடவே என்னை வந்து ஃபீட்பேக் கொடுக்க சொன்னாங்க. அதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவில். Coordination and the hospitality of the college was amazing. Thank you so much Pratyusha Engineering College for this opportunity. Looking forward to attend more such conference. Thank you. ஏதாவது ப்ரைஸ் வரும்னு தோணுச்சு. பட் தென் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு யோசிக்கல. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஐயோ முடியலை. அப்புறம் 1000 ரூபாய் வாங்கியிருக்கோம். பிரியாணி சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் போஸ்டர் ப்ரெசன்டேஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ஒரு ஷீல்டும் கூடவே 1000 ருபீஸ் கேஷ் ப்ரைஸும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்லாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு கதை பேசிகிட்டே ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இது மாதிரி நிறையா கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் திஸ் ஒன் வாஸ் ஸ்பெஷல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் தட் ஹேப்பன். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்குறோம். பை.